வணக்கம். மூன்றாவது மந்திர வார்த்தை 80-20 பிரின்சிபிள். 80-20 தத்துவத்தை பயன்படுத்துங்கள். உலகையே ஒரு கலக்கு கலக்கிக் கொண்டிருக்கும் முக்கியமான தத்துவம் இந்த 80-20 தத்துவம். அதாவது நம்மிடம் 20 உடைகள் இருப்பதாக வைத்துக் கொண்டால் அதில் 4-5 ஆடைகளைத்தான் திரும்ப திரும்ப பயன்படுத்துவோம். அதாவது 20% உடைகளை 80% நிகழ்ச்சிகளுக்கு பயன்படுத்திவிட்டு 80% உடைகளை 20% நிகழ்ச்சிகளுக்குத்தான் பயன்படுத்துகிறோம். எத்தனையோ விதமான உணவுகள் இருந்தாலும் 80% நேரம் 20% வகையான உணவுகளையே சாப்பிடுகிறோம். ஒரு பள்ளி, கல்லூரி அல்லது எந்த ஒரு நிறுவனத்தின் பெருமைக்கும் அங்கு வேலை செய்யும் 100% பேரும் காரணமாகிவிட முடியாது. 20% பேரால் நிறுவனத்தின் 80% பெருமை வருகிறது. அல்லது 20% பேரால் மட்டுமே 80% லாபம் வருகிறது. நமது செலவினங்களை எடுத்துக்கொண்டால் 80% செலவுகள் 20% தேவைகளால் வருகின்றது. ஒரு கடை இருக்கிறது என எடுத்துக்கொண்டால் அதிலுள்ள 80% பொருட்களின் விற்பனை 20% வாடிக்கையாளர்களாலேயே நடைபெறுகிறது. தொழிலாளர் பிரச்சனை என்றால் கூட அங்கே வேலை செய்யும் 20% பேரால் தான் 80% பிரச்சனைகள் வரும். வகுப்பில் 80% மதிப்பெண்களுக்கு மேல் எடுக்கக்கூடியவர்கள் 20% மட்டுமே. 80% காதல்களில் 20 மட்டுமே வெற்றி பெறுகின்றன. இப்படி இந்த 80-20 வாழ்வின் அனைத்து விஷயங்களுக்கும் பொருந்தும். இதை தெளிவாக புரிந்து கொண்டால் வாழ்வை கொஞ்சம் சிந்தித்து சிறப்பாக வாழ முடியும். 20% நல்ல விஷயங்களை இன்னும் கொஞ்சம் அதிகமாக்க நாம் முயல வேண்டும். Don't try to do more. Just do more of the right things.